පාපයට වැටුණු දවසේ ඉඳන් මේ පොළොව උරුම වුණා යක්ෂයා. பாவத்திலே விழுந்த நாள் தொடங்கி இந்த உலகம் பிசாசுக்கு சொந்தமானது. යේසුස් වහන්සේ ආවේ ඒ සෙනගව இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் அந்த ஜனங்களை ඒස අයිති සැබෑ රජතුමා වෙතට නැවත ඔවුන්ව ගලවා ගන්න. இந்த ஜனங்களுக்கு சொந்தமான சரியான ஆமென். ராஜாவிடத்தில் அந்த ஜனங்களை கொண்டு சேர்க்கும்படியாக. සුරංගනා කතාවක් නෙමෙයි. கட்டு கதை அல்ல இது. ඒ රාජ්‍යයේදී அந்த ராஜ்யத்திலே අපි හැමෝටම උරුමයක් තියෙනවා. எங்கள் அனைவருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்க போகிறது. දුක කාරණයක් තමයි ஆனால் மிகவும் துக்ககரமான ஒரு காரியம்தான் මේ රාජ්‍යයට බොහෝ දෙනෙක් ඇතුල් වෙන්න යන්නේ නැහැ. அந்த ராஜ்யத்திலே அநேகர் அவர்கள் பிரவேசிப்பதில்லை. ස්වල්ප දෙනයි කියලා දේව වචනේ කියනවා. மிக குறுகிய ஜனம் தான் ඒ නිසා பிரவேசிப்பார்கள். පල්ලියට එන හැමෝම ස්වර්ග රාජ්‍යයට ඇතුල් වෙන්න යන්නෙත් නැහැ. ஆகவே ஆலயத்திற்கு வருகிற எல்லோருமே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதும் இல்லை. හැබැයි එතනට යන්න නම් ஆனாலும் அதற்குள்ளே போக යේසුස් வேண்டுமானால் ක්‍රිස්තුස් වහන්සේව පිළිගන්න. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள்.